ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரகல்யாஸ் லைஃப் ஸ்டைல்ஸ். உப்பு என்றாலே மகாலட்சுமியின் சொரூபம். அவ்வளவு புனிதத்தன்மை வாய்ந்த உப்பினை பெருமைப்படுத்துவதற்காகவே ஏற்றப்படும் தீபம் உப்பு தீபம். அத்தகைய தீபத்தை நம்ம வீட்டில் ஏற்றுவதில் எந்த தவறும் இல்லை என்று சாஸ்திரம் கூறுகிறது. உப்பு தீபத்தை பௌர்ணமி மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மட்டுமே ஏற்ற வேண்டும். மற்ற நாட்களில் உப்பு தீபத்தை ஏற்றாமல் இருப்பது நல்லது. இப்போ நம்ம ஒரு பித்தளை தட்டை எடுத்து அதுக்கு சந்தன குங்குமம்லாம் வச்சுட்டு அதில் கல் உப்பை கொட்டி நல்லா பரப்பி விட்டுக்கலாம். அதன் மேலே ஒரு நல்ல பெரிய அகல் விளக்கை வச்சு அதுக்கும் சந்தன குங்குமம்லாம் வச்சுக்கலாம். அந்த அகல் விளக்குலையும் கல்லுப்பை போட்டு நல்லா நிரப்பிட்டு அதன் மேலே சின்ன ஒரு அகல் விளக்கை வச்சு அந்த அகல் விளக்குக்கும் சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம விளக்கேற்ற வேணும். அந்த விளக்கை தீபத்தை நம்ம தென்மேற்கு அல்லது வடகிழக்கு மூலையில் திசை பார்த்து ஏற்றுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த உப்பு தீபத்தை ஏற்றி வழிபடுவதன் மூலம் நம் நினைத்த காரியம் நிறைவேறும், நம்மளுடைய பண பிரச்சனைகள் எல்லாம் தீரும், நல்ல வேலை கிடைக்கும் மற்றும் நம் நோய்கள் எல்லாம் தீரும் என்பது நம்பிக்கை. தீபத்தினை முழு நம்பிக்கையோடு ஏற்றி வைத்து நம்ம மகாலட்சுமியை வழிபடுவதன் மூலம் வீட்டில் மகிழ்ச்சி நிரந்தரமாக தங்கிவிடும் என்பது ஒரு ஐதீகம். பொதுவாகவே உப்பிற்கு கெட்ட சக்தியை வெளியேற்றும் தன்மை அதிகமாக இருக்கும். இதனால் நம் வீட்டில் ஏற்படும் பிரச்சனைகள் குறையும். தொழில் தடை, வருமான தடை, பதவி உயர்வு கிடைப்பதில் ஏற்படும் தடைகள் எல்லாம் நீங்கி நம் நினைத்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். இப்போ தீபத்தை சுற்றி நம்மகிட்ட இருக்கிற பூக்களை வச்சு நல்லா அலங்காரம் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு தீபத்துக்கு அடியில் ₹1, ₹5 நாணயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை கல்லுப்பு மேலே வச்சிடலாம். வச்சுட்டு மகாலட்சுமியோட ஈர்ப்பு சக்தி வாய்ந்த ஏலக்காய், கிராம்பு அதையும் நம்ம தீபத்துக்கு அடியில் வச்சுக்கலாம். வச்சுட்டு தீபத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி 2 திரியை ஒன்றா திரித்து போட்டு விளக்கேற்றுறது தான் ரொம்ப நல்லது. பொதுவாகவே நம்ம வீட்டில் மாலை நேரங்களில் விளக்கேற்றின பிறகு சில பொருட்களை நம்ம தானமாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது என்ன பொருட்கள்னா உப்பு, தண்ணீர், தயிர், தங்க நகைகள் அல்லது தங்கம், வெள்ளி பொருட்கள் அந்த மாதிரி பொருட்களை நம்ம தானமாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சுமங்கலி பொருட்கள் பெண்களுக்கு மங்களகரமான பொருட்களை நம்ம தானமாக கொடுக்கலாம். அதுக்காக யாராவது தாகம்னு தண்ணி கேட்டு வந்தால் கொடுக்காம இருக்கக்கூடாது. அவங்கள வீட்டுக்குள்ளே அழைத்து அவங்களுக்கு தண்ணி கொடுத்து அனுப்புவது ரொம்ப நல்லது. உப்பை ஏன் தானமாக கொடுக்கக்கூடாதுன்னா, கடலில் இருந்து கிடைக்கிற உப்பும் கடலில் இருந்து தோன்றிய மகாலட்சுமியும் சகோதர முறைங்கிறதுனால வீட்டில் விளக்கேற்றின பிறகு அதை நம்ம தானமாக கொடுக்கக்கூடாது. தங்கத்திலையும் வெள்ளியிலையும் மகாலட்சுமி குடியிருப்பதால் அதை நம்ம தானமாக கொடுக்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த உப்பு தீபத்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி. வாழ்க வளம்.